திருச்சியிலேருந்து சிதம்பரம் அவர் என்ன கேட்டிருக்கிறாரு பாருங்கள். ஐயா, கணிக்கிறது எப்படி ஐயா? அதாவது பாவத்தை வச்சு கணிக்கிறீங்களா அல்லது கிரகத்தை வச்சு கணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு நல்ல கேள்வி. சரிங்களா சிதம்பரம்? அதாவது நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் பாவங்களை அடிப்படையாக கொண்டே பலன்கள் கூறப்படுகிறது. இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அப்போ கிரகங்கள் எடுக்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாவத்தை கணிக்கிறீங்கன்னா அந்த பாவ அதிபதி, அதுக்கு அடுத்தபடி அந்த பாவ அதிபதினா யார்? அந்த கிரகம் தானே. பாவ அதிபதி அப்படிங்கும்போது அந்த கிரகத்தை தான் நம்ம சொல்கிறோம். கேட்டிங்களா? அப்போ கணிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பாவம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டீங்க. பாவ அதிபதி அப்படிங்கிறது கிரகம் தானே சிதம்பரம். இதில் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் காரகத்துவம், இந்த களத்திர காரகன்னு சுக்கிரன்னு சொல்கிறாங்களா, அது நீங்கள் இன்னொரு பாயிண்ட் கேட்டிருக்கீங்க. அந்த காரக ரீதியாகவும் நீங்கள் கிரகங்களை கணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உண்டு, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இடமே கிடையாது. பாவம், பாவாதிபதி, காரகர் 3 பாயிண்ட் உண்டு தான். ஆனால் அந்த தசாபுத்தி சப்ஜெக்ட் கணிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இது நமக்கு சைடில் நம்ம பார்த்துருவோம். இப்போது ஒரு ஜாதகருக்கு இப்போ இந்த ஜாதகத்தை வச்சுக்கிடுவோம். இந்த ஜாதகத்தில் இப்போ உதாரணத்துக்கு இவருக்கு ஒரு சந்திரதசையோ அல்லது செவ்வாதசையோ நடக்கிறதா நம்மளாக ஒரு ஊர்ஜிதப்படுத்திக்குவோம். இப்போ உதாரணத்துக்கு சந்திரதசை நடக்கிறதா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிடுவோம். இந்த ஜாதகத்துக்கு தனுசு லக்கண ஜாதகருக்கு, தனுசு லக்கண ஜாதகர் இவருக்கு சந்திரதசை நடக்கிறதா நம்ம வச்சு பார்க்குறோம். அப்போ சந்திரன் யார்? 8ஆம் வீட்டுக்கு அதிபதி. நம்ம தசைன்னு வரும்போது கிரகத்துக்கு வந்துட்டோம். அந்த கிரகம் எந்த வீட்டுக்கு அதிபதினு சொல்லும்போது பாவத்துக்கு வரோம். சந்திரதசை நடக்கு, அது எந்த வீட்டுக்கு அதிபதி? 8ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போது 8ஆம் வீட்டுக்கு அதிபதி அது இப்போ நம்ம பாவக ரிலேட்டடாக வந்துருந்தோம். பாவக ரிலேட்டடாக என்ன எதுக்காண்டி வரோம்? அதாவது அதுதான் சொல்கிறான். இந்த திரிகோணஸ்தானம் அப்படிங்கிறது 1, 5, 9 இது ஒரு நல்ல ஸ்தானம். இந்த வீட்டுக்கரங்கள் அந்த 1, 5, 9ஆம் வீட்டு அதிபதிகள் ஜாதகருக்கு நன்மையவே செய்யும். அதுதான் ஜோதிட புஸ்தகத்தில் எழுதியிருப்பாங்க. அந்த 1, 5, 9ஆம் வீட்டுக்கு அதிபதிகள் பாவர் சுபர் ஆனாலும் மிஞ்சி நற்பலனே தருவார்கள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதாவது சனியோ செவ்வாயோ குருவோ சுக்கிரனோ எந்த கிரகமாக இருந்தாலும் சரி 1, 5, 9ஆம் வீட்டு அதிபதிகள் மிக நல்ல பலனையே தருவார்கள் அப்படின்னு ஜோதிட ஏடுகளில் நிறைய எழுதியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த கிரகங்கள் வலிமை இழக்காமல் இருக்கணுங்க, இது முக்கியமான ஒரு விஷயம். அப்போது இந்த இடத்துல 1, 5, 9 அப்படிங்கிறது பாவம் அந்த ரிலேட்டடாக வந்துடுச்சா, அதை தான் நம்ம லட்சுமி ஸ்தானம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. லட்சுமி ஸ்தானம்னா என்ன? லட்சுமி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் இல்லையா. அதுக்கடுத்து விஷ்ணு ஸ்தானம் அப்படிங்கிறது 7, 4, 7, 10 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானத்தை தான் விஷ்ணு ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு நல்ல பாவம். 1, 5, 9 அப்படிங்கிறது அதுவும் ஒரு நல்ல பாவம். பாவம் வந்துச்சு பார்த்தீங்களா. 3, 6, 8, 12 நாச வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நாசஸ்தானம். இன்னொன்று மறைவு ஸ்தானம். அதுக்கடுத்து துருஸ்தானம். இப்படி நிறையா பேர்கள் உண்டு. கெட்ட வீடு. இப்போ வந்துடுச்சா. பாவமாக கிரகமானு நீங்கள் கேட்குறீங்க. பாவம் ஏன் எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு தசை நடக்கு, அதான் இப்போ தான் சொன்ன சந்திர தசை. தனுசு லக்கண ஜாதகக்காருக்கு சந்திர தசை நடக்கு. அந்த சந்திரன் எந்த வீட்டுக்கு அதிபதி? 8ஆம் வீட்டுக்கு அதிபதி. பாவம் வந்துடுச்சு. 8ஆம் வீட்டுக்கு அதிபதி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் வரும். இப்போ மேச லக்கணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் வருவார், ரிஷப லக்கணத்துக்கு குரு வருவார், மிதுன லக்கணத்துக்கு சனி வருவார், கடக லக்கணத்துக்கு சனி வருவார், சிம்ம லக்கணத்துக்கு குரு வருவார், கன்னி லக்கணத்துக்கு செவ்வாய் வருவார். இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் 8ஆம் வீட்டு அதிபதி வேறு வேறு கிரகமாக வரும். அப்போ கிரகம்னு எடுத்துக்கிட்டோம். பாவம் வரும்போது எத்தனை வீட்டுக்கு அதிபதினு பாவம் எடுக்கும். இவங்களில் எந்த கிரகம் அந்த பாவ ரீதியாக நம்ம ஆராயும் பொழுது இந்த பாவகாரகன், இந்த பாவ அதிபதி கெடுதலை தரமாட்டார் அப்படிங்கிறத நம்ம ஜோதிட அந்த ஃபார்முலாஸ் ஆரம்பத்தில் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா. அதை தான் இப்போ சொன்ன திரிகோணம், கேந்திரம், உபஜயம், பணபரம் அதெல்லாம் படிச்சிருப்போம்ல, அதிலே இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ இந்த ஜாதகத்தையே 8ஆம் வீட்டு அதிபதி தனுசு லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி சந்திரன். 8ஆம் வீட்டு அதிபதினு சொன்னாலே அட்டமாதிபதியா ஐயையோ அப்படின்னு பயப்பட தான் செய்வீங்க எல்லாரும்.
அந்த 8ஆம் வீட்டு அதிபதியினுடைய திசையிலையும் சரி, நல்லதை செய்யக்கூடிய எத்தனையோ கோடிக்கணக்கான ஜாதகங்கள் இருக்கத்தான் செய்யுது. 8ஆம் வீட்டு அதிபதியாக என்ன அடியோட வாழ்க்கையே முடிஞ்சுவோமா? நிறையா பேத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதியினுடைய திசையில் தான் வாழ்க்கை தொடங்கவே செய்யும். ஆமாம், இந்த எதிர்பாராத திடீர் தன வருவாய் இதெல்லாம் 8ஆம் வீட்டு அதிபதி கிட்ட தான் உண்டு. ஆனால் 8ஆம் வீட்டு அதிபதி அதற்கு தகுந்தாறு போல் நல்ல அந்த இப்போ இந்த ஜாதகருக்கு கிடைக்கணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதான் சூட்சுமம், அதான் ஜோதிட நுணுக்கங்கள் அப்படின்ற ஒரு நிறைய வீடியோக்கள் போட்டுருப்பேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டு அதிபதி எங்கு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அவருக்கு நல்லதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருக்கணும். இங்கே 8ஆம் வீட்டு அதிபதி திரிகோணஸ்தானமான 9ஆம் வீட்டில் போய் இருப்பது நல்ல நிலை அல்ல. சரி, இந்த இடத்துல 8ஆம் வீட்டு அதிபதி சந்திரனாக வர்றதுனால இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிட கடமைப்பட்டது. இந்த இடத்துல என்ன கேட்டிங்க அப்படின்னா, வளர்பிறை சந்திரனாகவோ அல்லது பௌர்ணமி சந்திரனாகவோ கிட்டத்தட்ட ஏகாதசி ஏகாதசி திதியை கடந்த சந்திரனாகவோ பௌர்ணமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய சந்திரனாகவோ அல்லது பௌர்ணமி சந்திரனாகவோ இருந்து அவர் 9ஆம் வீட்டில் இருக்கலாம். குத்தந்தான், ஆனால் அங்கே சுபக்கிரகம் இருக்கலாம். இந்த தேய்பிரை சந்திரனை போல கெடுதல் இருக்காது. திரிகோணத்தில் சுபக்கிரகங்கள் இருப்பது உத்தமம். அது என்ன நல்லது செய்யும்? அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். அந்த ஜாதகருக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் முட்டுக்கட்டையாக இருக்காது. ஒரு வகையில் அது சாதகமாக செயல்படும். இப்போ 8ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்று இந்த கிரகமே தேய்பிரை சந்திரனாக வரும்பொழுது இந்த ஜாதகருக்கு இந்த சந்திரன் மிகப்பெரிய நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ வந்துடுச்சா, பாவமாக கிரகமாக ரெண்டும் சம்மந்தப்படும். ரெண்டும் சம்மந்தப்பட்டு தான் நம்ம கணிக்க முடியும். சரி, இந்த இடத்துல அந்த காரகன்னு சொல்கிறீங்களா, அதை எப்படி எடுப்பீங்க? இப்போ சந்திர தசைன்னு சொல்லிட்டீங்க. ஒரு தசைன்னு வரும்போது காரகனை நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காரகனை ஏன் நம்ம எடுக்க போகிறோம்? 8ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டை போகிறாரு. அப்போ 9ஆம் வீடு அப்படிங்கிறது ஒரு பித்ருஸ்தானம், பிதிரு பாக்கியஸ்தானம், தர்மஸ்தானம், இன்னும் சொல்லப்போனால் லட்சுமி வீடுன்னு அப்படியே சொன்னேன். அதாவது ஒரு அந்த ஜாதகருக்கு செல்வாக்கை சேமிக்கக்கூடிய ஒரு இடம், உயர்கல்வி மேல்நிலை கல்வின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவம், இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். தந்தை வழி வர்க்கத்தாரை குறிப்பிடும் ஒரு நல்ல பாவம், பெரியவர்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படிங்கிறத பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஒரு பாவம். இந்த பாவத்தில் போய் 8ஆம் வீட்டு அதிபதி அமர்வது நல்லது அல்ல. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அந்த 8ஆம் வீட்டு அதிபதியே லக்னாதிபதிக்கு பகை கிரகமாக பகை நீசம் பற்றி இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு, நல்லதே செய்யாது. இந்த சாதகருக்கு அவமானத்தையும், அதாவது அப்படி இருந்தால் அந்த சாதகருக்கு அந்த கிரகத்தினுடைய தசையில் அவமானங்களையும் நஷ்டங்களையும் பேர் இழப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த கிரகம். அவமானம் எப்படி வரும்? ஒன்று குடிக்கு அடிமையாகலாம், அல்லது கீழ்த்தரமான சேர்க்கைகள் இருக்கலாம். ஏன்னா 8ஆம் வீட்டு அதிபதி இல்லையா, தகாத நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். அப்புறம் என்ன சொல்கிறது, அவ்வளோதான். சட்டத்திற்கு முரண்பாடான செயல்களில் அத்தனையிலையும் அவருக்கு ஈடுபாடு இருந்து, அது 9ஆம் இடம் சொல்லவே வேண்டாம். இந்த 3, 6, 10, 11 இருக்கணும் அப்படிங்கிறது எதுக்கு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, பிரச்சனை இருந்தாலும் வெளியில் தெரியாது, சாதுரியமான சீட்டிங் அப்படின்ற மாதிரி அப்படியே கடந்து போயிடும். ஆனால் 9ஆம் வீட்டில் போய் 8ஆம் வீட்டு அதிபதி இருக்கும் பொழுது அவர் செய்யக்கூடிய அத்தனை வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். அத்தனை தவறுகளும் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, அதே போல் போயிருங்க. அப்போ கணிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவமாக கிரகமானு கேட்டிருக்கீங்களா சிதம்பரம்? இப்படி தான் ரெண்டையும் வச்சு தான் நம்ம கணிக்க முடியும். சரி, தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பாவத்துக்கும் எடுத்து பார்க்கும்போது நீங்கள் தனித்தனியாக எடுத்து பார்க்கும்போது அழகாக எடுத்துடலாம். இப்போ 9ஆம் வீட்டில் போய் சந்திரன் இருக்கார், 9 கூடிய 8ஆம் வீட்டு 9ல் போகிற தகப்பனாருக்கு தோஷம் வருமா? அப்போ சூரியன் எப்படி இருக்கார்? அது காரக ரீதியாக நம்ம பார்க்குறோம். 9ஆம் வீட்டு அதிபதி என்னானார்? காரகர் யார்? சூரியன். ரெண்டையும் பார்க்கணும். ஆனால் இந்த இடத்துல 9ஆம் வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான், காரகரும் அவர் தான். தனுசு லக்கணத்துக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் 5ஆம் வீட்டுக்கு எடுக்கிறீங்களா, 5ஆம் வீட்டுக்கு அதிபதி எப்படி இருக்கார், 5ஆம் பாவம் எப்படி இருக்குது, பாவ அதிபதி எடுத்துட்டீங்க. குழந்தைன்னு வரும்போது குரு எடுக்கணும்.
படிப்புன்னு வரும்போது புதன் எடுக்கணும். அந்த எடுக்கும்போது நமக்கு அந்த நினைவுகள் இருக்கணுங்க. அதாவது வந்து ஒரு பதட்டம் இல்லாமல் நிதானமாக உட்காந்து பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விதிகளை பொருத்தி பாருங்கள், கரெக்டாக வந்துடும். பாவம், பாவாதிபதி, காரகர் 3 விதியை நீங்கள் சீர்தூக்கி பார்க்குறது வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் பார்க்க முடியும். உங்கள்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க, நீங்கள் வந்து தொழில்முறை ஜோதிடராக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி. ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.